இந்த பொண்ணு உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணா மேடம்? இல்ல. நீங்க இவங்கள பாத்திருக்கீங்களா? பார்த்துருக்கேன் மேடம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சோசியல் மீடியால ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆச்சு. பட்ட பகல்ல நகைக்கடையில கொள்ளையடிச்ச பொண்ணுன்னு. அது சிசிடிவி வீடியோ மேடம். உங்ககிட்ட அந்த வீடியோ இருக்கா? இல்ல மேடம், அது இன்டர்நெட்ல கிடைக்கும் மேடம். ஒரு நிமிஷம் மேடம். மேடம், இந்த பொண்ணு தானே மேடம்? அவ முகம் தெளிவா இல்ல, பட் என்னால கண்டிப்பா சொல்ல முடியும் இது அவதான். தேங்க்ஸ். ஓகே மேடம். அந்த லிங்க் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஓகே மேடம். Thank you. தேங்க்ஸ் மேடம். அந்த லிங்க் எனக்கு அனுப்பு. ஓகே, அனுப்புறேன். அனுப்பிட்டேன். காட் இட். புடிச்சிட்டேன். என்ன அபி? அவளை போலீஸ்ல ஒப்படைக்கிற வீடியோவும் மொபைல் எடுத்திருக்காங்க. நல்ல ரெசல்யூஷன், முகம் பக்கா கிளியரா இருக்கு. இந்த எவிடன்ஸ் போதும், அவளை ஈஸியா பிடிச்சிடலாம். சூப்பர் அபி. சரி, அந்த நகை திருடிய நீ ஏன் தேடுற? கொஞ்சம் எல்லை மீறிட்டா. ஒரு தனி ஆளோட மானத்தை திருட பார்த்திருக்கா, அதான். அப்புறமா நான் உனக்கு டீட்டெயிலா சொல்றேன். இப்போதைக்கு எனக்கு நிறைய வேலை இருக்கு ஸ்வேதா. ஷியோர் அபி, எனி டைம் எனி ஹெல்ப், எப்போ வேணா கால் பண்ணு, யோசிக்கவே வேண்டாம். நீ எனக்கு எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கேன்னு உனக்கு தெரியாது ஸ்வேதா. ஜஸ்ட் ஒரு தேங்க்ஸ் மட்டும் சொல்லிட முடியாது. அவசியமே இல்ல. நம்ம ஓல்டு ஸ்கூல் பக்கத்துல ஒரு ஃபேவரட் பானிபூரி கடை இருக்குல்ல, அது இன்னும் இருக்கு. ஒரு நாள் கூட்டிட்டு போ, 2 பிளேட் பானிபூரி வாங்கி கொடு, அதுவே போதும். கண்டிப்பா வாங்கி தரேன். தேங்க்யூ, நான் வரேன். பாய் அபி. யார் எடுத்தா? அபியா? தர்ஷனா? அவனே எடுத்துட்டானா? ஆமா, எப்படி எடுத்தான்? யாரு பெடிஷன் போட்டது? யாரு? ராதாவா? சரி, வெளில விட்டாங்களா? சரி, வை போன. வர்ஷா, வர்ஷா! டேய், எதுக்காக இப்படி கத்துற? என்ன பிரச்சனை? ஏய், உன் தம்பி என்ன நினைச்சிட்டு இருக்கான்? உங்க வீட்டுல யாருக்குமே அறிவு கிடையாதா? என்ன லூசா? அபியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை மட்டும் இருந்தா போதுமா? அந்த அபி வெற்றிக்கிட்ட இருந்து பிரிய வேண்டாமா? இப்ப எதுக்காக அவன் இந்த மாதிரி பண்ணி தொலைறான்? டேய், சம்பந்தம் இல்லாம இப்படி கத்திட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? என்ன நடந்ததுன்னு சொல்லு. இந்த தர்ஷன் போய் அந்த பொறுக்கி வெற்றிய பெயில் எடுத்திருக்கான். அதுவும் அபியே சொல்லாம எவ்வளவு ராதான ஒருத்தி கூட போயிட்டு பெயில் எடுத்திருக்கான். அந்த வெற்றி இப்ப வெளியே வந்துட்டான். வந்துட்டாரா? மாப்பிள்ள வெளியே வந்துட்டாரா? ஆமா, மாப்பிள்ள கொள்ளாத மாப்பிள்ள. ஏதோ நம்ம தேடி கண்டுபிடிச்ச மாப்பிள்ள பாருங்க. ஆமா, எதுக்கா இந்த மாதிரி எல்லாரும் பைத்தியம் பிடிச்சி சுத்திட்டு இருக்கீங்க? ஏங்க, அவன் என்கிட்ட எதுவுமே சொல்லலங்க. ஏதாவது சொல்லிட்டு செஞ்சிருக்கானா அவன்? ஆமா, எதுக்கு அவனுக்கு இந்த வேண்டாத வேலை? அபி அபின்னு இன்னும் பைத்தியமா தானே சுத்திட்டு இருக்கான். சரி, அவளுக்காக ஏதாவது போய் செஞ்சிருந்தா பரவாயில்ல. போயும் அந்த பொறுக்கிக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான். அதனால உனக்கு என்னடா வந்துச்சு? ஐயோ சித்தி, அம்மாவோட சேர்ந்து நீங்களும் மாறிட்டீங்களா? இந்த வெற்றி கூட நம்ம வீட்டு பொண்ணு வாழ்றதே அவமானம்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். அவன் உள்ள போய் தொலைஞ்சிருந்தானா ஈஸியா 2 பேரையும் பிரிச்செல்லாம் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இவன் போய் அவனை வெளியே எடுத்திருக்கான். ஏன் வர்ஷா, உன் தம்பிக்கு இது கொஞ்சம் கூட அசிங்கமா தெரியலையா? நான் சொன்னா அவன் எங்க கேக்குறான்? அவனுக்கு கொஞ்சமாவது மூளை வேண்டாமா? யோசிக்க மாட்டானா? அவன் ஜெயில இருந்தான்னா ஏற்கனவே வெற்றி வீட்டுல அவனுக்கும் அபிக்கும் எதிராக தான் இருக்காங்க. அப்படி அவன் தனி ஆள் ஆயிட்டானா நம்ம வீட்டுக்கு அபி அமுச்சு விட்டுற மாட்டாங்களா? இங்க அவன் வந்துட்டானா அவன் மனசை நம்ம மாத்திர மாட்டோமா? அந்த கடைசி நம்பிக்கையும் உன் தம்பி அதையும் குழி தோண்டி போச்சிட்டான். என்ன மனுஷன்! டேய், அவன் லாயருக்கு படிச்சவன். அவன் தொழில் என்னவோ அதை பண்றான். உன்னோட கோவத்துக்கு அவன் என்னடா பண்ணுவான்? இதுக்கு அவனை படிக்க வச்சாங்க. அவன் போய் பெயில் எடுக்கலனா அபி நமக்கு திரும்ப கிடைச்சிருப்பா. அபி வேணும்னு நினைக்கிறான், ஆனா எல்லாமே எதிரா பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா வர்ஷா? டேய் சுமாரா, எதுக்கு அவளை போய் திட்டிட்டு இருக்க? அவன் படிச்சவன் லாயரு. அவன் தொழில் தர்மம் என்னமோ அதன்படி அவன் நடந்துட்டு இருக்கான். 1000 கேஸ் அவங்ககிட்ட வரும்.
அத இப்படிதான் நடத்தணும்னு சொல்றதுக்கு நீ யாரா? ஆமா, கேஸ் வந்துச்சு. இவனாதான் வழியே போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பான். எனக்கு நல்லா தெரியும். அவளுக்கு ஒண்ணுன்னா இவன் தானே முதல் ஆளா போய் நிக்கிறான். இப்ப சொல்றேன் வர்ஷா, உன் தம்பியால தான் அபி இங்க திரும்ப வராம இருக்கா. இவன் மட்டும் கொஞ்சம் சரியா இருந்து நம்மள மாதிரி நினைச்சிருந்தான்னா அபி எப்பவோ நம்ம வீட்டுக்கு வந்திருப்பா. நீ எதுக்கடா மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போடுற? இது அபியோட வாழ்க்கை. அவ எடுத்த முடிவு தான் சரியான முடிவு. இதுல உதவி பண்றதும் பண்ணாததும் தர்ஷனோட முடிவு. இதுல தலையிட்டு கருத்தை சொல்றதுக்கு நீ யாரு? எப்படியோ போங்க. கையை விட்டு போன நம்ம விட்டு பொண்ண எப்படியாவது மீட்டு வரணும் நான் போராடிக்கிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு உதவி பண்றதுக்கு இங்க ஆள் யாரும் இல்ல. ஆனா எனக்கு எதிராக பேசுறதுக்கு மட்டும் இங்க எல்லாரும் இருக்கீங்க. உங்ககிட்ட எல்லாம் வாதான்னா எனக்கு பைத்தியம் தான் பிடிக்கும். எப்படியோ போய் தொலைங்க. டேய் டேய் சூர்யா, இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும்ண்ணே. பரவாயில்லைங்க. நன்றிண்ணே. என்ன வெற்றி தம்பி, மறுபடியும் உன்னை பஞ்சாயத்து பண்ணி வெளியே விட்டாங்களா? பெரிய ஆளியா நீ? வந்துட்டான். இனிமே பொட்டை புள்ளைய வச்சிருக்காங்களா வயித்துல நெருப்ப கட்டிட்டு தாமா இருக்கணும். வெற்றி, வந்துட்டியா? ஜாமீன் கிடைச்சிருச்சா? டேய் வெற்றி, பிரமாதம்டா. உனக்கெல்லாம் தண்டனை கிடைக்குதோ இல்லையே, பெயில் ஈஸியா கிடைச்சிருது. இல்ல சொன்னேன்டா. நான் ஒன்றும் வேணும்னே உங்களை பெயிலில் எடுக்காம இல்லை. உங்க மேல போட்ட பழி தப்பானது. பொய்யா பழி போட்டிருக்காங்கிறத நிரூபிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உங்களை விடுதலை பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்குள்ள உங்களை யார் பெயில் எடுத்தது? அப்ப உள்ளே இருந்து அடிபட்டு மிதிப்பட்டு சாகணும், வெளியில வந்தா உங்க அப்பன் கையால சாகணும், இதானடி உன் நோக்கம்? இல்ல டேய், வந்ததும் வராததுமா எதுக்குடா அவகிட்ட வம்பு இழுக்கிற? நீ பேசாதமா, இது என் சொந்த விஷயம், யாரும் பேச வேணாம். எத்தனை வாட்டிமா சொன்ன இவங்க அண்ணனும் அப்பனும் என்ன கொலை பண்ண பாக்குறானுங்கன்னு? கேட்டியா நீயே? இவள நீ தானே உள்ள கூட்டு வந்து உட்கார வச்ச. இப்ப என்னாச்சுன்னு பார்த்தல, ஊரே என்ன காரி துப்புறானுங்கம்மா. நான் தப்பான ஆள்னு ஏன் முன்னாடியே எல்லாரும் பேசுறானுங்க. இதுக்கு இவங்க அண்ணன் என்ன கொன்னே போட்டுருக்கலாம். இங்க பாருங்க, இது சதிதான். நான் ஒன்னும் இல்லைன்னு சொல்லல. ஆனா யாரு செஞ்சாங்கன்னு இப்ப வரைக்கும் தெரியல. அதுக்குள்ள எங்க அண்ணன் மேல எல்லாம் வீணா பழி போடாதீங்க. ஓ, உங்க அண்ணனை பத்தி பேசுனது கோவம் பொத்துக்கிட்டு வருதோ? போதும்டி, இதுக்கு மேலே உன்னை இந்த வீட்டுக்குள்ள வச்சிருந்தேன் பையன், நான் தாண்டி முட்டாளே. ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சி, பரிதாபம், போனா போதுன்னு இந்த வீட்டுக்குள்ள உன்னை விட்டு வச்சிருந்தா உன்னால உங்க அப்பனும் அண்ணனும் என்னென்ன ஆட்டம் போடுறாங்கன்னு தெரியும்ல. இனிமேல எந்த ஜென்மத்திலையும் உன் மூஞ்சில நான் முடிக்க கூடாது. கிளம்புடி, கிளம்புடின்றல்ல, கிளம்புடி. டேய், என்னடா சொல்லிட்டு இருக்க? அம்மா நீ வாய மூடுமா. நான் செத்ததுக்கு அப்புறம் தான் இவளை அனுப்புவன்றதுக்காக நான் சாக முடியாது. இவன் இந்த வீட்டுல இருந்தான் வையன், நான் உசுரோடவே இருக்க முடியாது. இவன் இந்த வீட்டை விட்டு கிளம்பணும், அப்பதான் நான் வாழ முடியும். தயவு செஞ்சு யாரும் பேசாதீங்க இதுல. எங்க இவ அக்கிரமமா பேசிட்டு இருக்கா, நீங்க பார்த்துட்டு பேசாம இருக்கீங்க. அந்த பொண்ணு போறதுதான் எல்லாருக்கும் நல்லது. அதே நேரம் இவனும் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. என்னங்க சொல்றீங்க நீங்க? பொறுக்கின்னு பேர் எடுத்தான், பொறுத்துக்கிட்டேன். இப்போ பொம்பளை பொறுக்கின்னு பேர் எடுத்திருக்கான். அவன் இனிமே இவன் இருக்க வீட்டுல நான் இருந்தா எனக்கு தான் அசிங்கம். ஒருவேளை இவன் இந்த வீட்டுல தான் இருப்பான்னு நீ சொன்னீன்னா நான் வெளியில போயிடுறேன்.
நானா இவனா நீயே முடிவு பண்ணி. அவர் ஒன்றும் போத்த வெல்லமா, இந்த வீட்டுக்கு இனிமேல் நான் வரமாட்டேன். டேய் ஆனா அதே நேரத்துல இவளும் இந்த வீட்டுல இருக்கவே கூடாது. ஏய் வாடி. ஏய் டேய் டேய் வெற்றி வெற்றி அப்படியே போய் இத்தோட உனக்கு எனக்கு எந்த சங்காத்தமும் கிடையாது. இனிமே நீ யாரோ நான் யாரோ, கிளம்பி போதல. டேய் எதுவா இருந்தாலும் வீட்டுக்குள்ள வச்சு பேசு. 4 பேர் பார்க்க நம்ம குடும்பமான போணுமா? இதுக்கு மேல போறதுக்கு என்ன இருக்கா? உன் வீட்டுக்காரர் சொன்ன மாதிரி இந்த வீட்டுக்குள்ள இனிமேல் நான் வரமாட்டேன். அதேதான் இவளுக்கும். இனிமே இந்த வீட்டுக்குள்ள இவ வரக்கூடாது. ஏய் கிளம்பி ஃபர்ஸ்ட். அப்படி என்ன பயம்? எங்க அண்ணன் நிஜமாவே உன்னை கொன்னுடுவான்னு பயப்படுறியா? ஏய் இதுக்கு பேர் பயம் கிடையாதுரி. துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சொல்லுவாங்களா, அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ தூண்டி விட்டு உணர்ச்சி வசப்படுறதுக்கு நான் ஆளு கிடையாது. வெளில போடி முதல்ல. நீ போயிட்டாலே போதும். உங்க அப்பனும் அண்ணனும் என்ன தொந்தரவு பண்ணவே மாட்டானுங்க. முதல்ல போடிங்கிறது. ஒருவேளை இந்த வேலையை எங்க அண்ணன் பண்ணலன்னு நிரூபிச்சா? ஏய் செஞ்சதை எப்படி செய்யல நிரூபிப்ப? நிரூபிச்சு காமிச்சிட்டா? இங்க பாரு, நீ தலைகிலனாலும் என்ன பண்ணாலும் இந்த வீட்டுக்குள்ள நான் விட மாட்டேன் உன்னை. அதுக்கு உனக்கே ரைட்ஸ் கிடையாது. நான் விரும்பி நீ பொண்ணை கேட்டு நான் ஒன்னும் இந்த வீட்டுக்குள்ள வரல. விரும்பாத பொண்ணை கட்டாய தாலி கட்டி கூட்டிட்டு வந்திருக்கேன். நீ நினைச்சதும் வரதுக்கும் வேண்டான்னு சொன்னா போறதுக்கும் நான் என்ன உங்க வீட்டு வேலைக்காரின்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஏய் வாய முறி, சும்மா விட்டா பேசிக்கிட்டே போயிட்டு இருக்க. அப்படிதான் பேசுவேன். எனக்கு ரைட்ஸ் இருக்கு, நான் பேசுவேன். இந்த செகண்ட் நீ என்ன பிடிச்சி வெளியே தள்ளினதும் ஏன் நான் வெளியே வந்து நிக்கிறேன்? என்னோட அப்பா அண்ணன் தான் இதை பண்ணியிருப்பாருன்னு நீ நம்புற. நான் விட மாட்டேன். இந்த காரியத்தை பண்ணி உன் மேல பழி போட்டது யாருன்னு கண்டுபிடிக்காம நான் விட மாட்டேன். எங்க அப்பா அண்ணன் இதை பண்ணலன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, நான் உள்ள வரத உங்க யாராலையும் தடுக்க முடியாது. உன்னால கூட தான். ஏய் முதல்ல நிரூபிடி, அதுக்கப்புறம் பாப்போம் மத்ததெல்லாம். நிரூபிக்காம விட போறது இல்ல. ஒவ்வொரு தடவையும் உன்னை காப்பாத்துறதும் நான் தான். அதை முதல்ல நீ ஞாபகத்துல வச்சுக்கோ. ஆமா, இவ போட்ட பிச்சையில தான் நாங்க உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம் பாரு. போடி முதல்ல வெளில ஃபர்ஸ்ட். போறேன், ஆனா கண்டிப்பா திரும்ப வருவேன். அபி என்னம்மா நீயும் பதிலுக்கு பதில் பேசிட்டு இருக்க? ஆமாமா, பேசிதான் ஆகணும். இவருக்கு ஏன் குடும்பத்தாலதான் இதெல்லாம் நடந்திருக்குன்னு சந்தேகம். அதை நான் இல்லைன்னு நிரூபிப்பேன். அதே நேரம் மாமாவுக்கு இவர் தான் இந்த காரியத்தை பண்ணியிருப்பாருங்கிற சந்தேகம். ஏன் புருஷன் அவ்வளவு கேவலமான ஆள் இல்லைன்னு அதையும் நான் நிரூபிப்பேம்மா. எப்படி அபி, உன்னால எப்படி முடியும்? நம்பிக்கை இருக்குக்கா. நிரூபிச்சுதான் ஆகணுங்கிற வெறி உள்ளுக்குள்ள இருக்கு. கண்டிப்பா நிரூபிச்சே தீருவேன். ரெண்டையும் நான் நிரூபிச்சுட்டு நான் உள்ள வருவேன். சாதாரணமா வரமாட்டேன். என் புருஷன் கையை பிடிச்சிட்டு நான் உள்ள வருவேன். அவரு வரக்கூடாதுன்னு மாமா சொன்னது மறந்து போச்சா என்ன? அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. நான் ஒன்னும் மறக்கல. அவர் மேல இருக்கிற பழியால தான் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. பழிய தொடச்சிட்டு உள்ள வந்தா மாமாவாலி அதை தடுக்க முடியாது. ரெண்டுத்தையும் நிரூபிச்சுட்டு நான் உள்ள வரேன். இப்ப நான் போறேம்மா. அபி அபி வேணா அபி. மா, நீ பேசாம இருமா. அபி சொன்ன கேளு அபி. அபி அபி நில்லுமா. நீ பேசாம இரு. டேய் நீ பேசாம இருடா. இவள அப்படியே தலையில தூக்கி வச்சிட்டு ஆடு. அபி அபி டேய். ஆமா கூப்பிடு. டேய் ஐயோ, இத்தனை நாள் வீட்டுக்குள்ளே நடந்துட்டு இருந்த சண்டை இப்படி தெருவுக்கே வந்துருச்சே. நான் அதை நினைச்சு அழறதா இல்ல ஒரே நாள்ல 2 பேரும் வெளியில போயிட்டாங்களே அதை நினைச்சு அழறதான்னு எனக்கு எதுவுமே தெரியலையே. அம்மா, அப்பா சொன்ன மாதிரி இவங்க 2 பேரும் போயிட்டா நம்ம வீடு நிம்மதியா இருக்கும்மா. ஏய் சீ, மனுஷனடா நீ. கூட பிறந்தவன் வாழ்க்கை இப்படி போயிட்டு இருக்கு, அதை பார்த்து சந்தோஷப்படுவியா நீ? வேண்டாம், என் வாயால சபிச்சிடுவேன் சொல்லிட்டேன். சீ போல. ஏங்க வாய் மூடிட்டு வாங்க. அத்தை, என்னத்த இது? இனி என்னதான் நடக்கும்? உள்ளுக்குள்ள கவலையும் வேதனையும் இருக்கு. ஆனா அபி மேல எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு. இது வரைக்கும் அவ போட்ட சபதத்துல அவ தோத்ததே இல்ல. இந்த சபதத்திலயும் அவ ஜெயிப்பா. என் புள்ள வெற்றியோட அவ இந்த வீட்டுக்குள்ள வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. பாப்போம், அந்த திருநான் காத்தா நம்ம தலையில எல்லாம் என்ன எழுதி வச்சிருக்கான்னு பாப்போம். சார், உங்களை பார்க்கறதுக்கு அபிநயான ஒரு பொண்ணு வந்திருக்காங்க சார். ஓ, அந்த பொண்ணா? அந்த பொண்ணு இங்கே எதுக்கு வந்திருக்கு? ஓகே, அவங்கள வர சொல்லுங்க. ஓகே சார். குட் மார்னிங் சார். உட்காருங்க.
சார் என் பேர் அபிநயா சார். ஹைகோர்ட் ஜட்ஜ் மிஸ்டர் சங்கர நாராயணன் சார் எனக்கு நல்லா தெரியும். நீங்க வந்த விஷயத்த சொல்லுங்க அபிநயா. சார் பேப்பர் மீடியால நியூஸ்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. என் ஹஸ்பண்ட செக்ஷுவல் அஃபென்ஸ் கேஸ்ல உள்ள வச்சிருக்காங்க. எஸ், அதுல எந்த தப்பும் இல்லையே, கிளியர் கேஸ் தானே அது? இல்ல சார், அது நடந்த சம்பவமே கிடையாது. பிளான் பண்ணி சிக்க வச்சிருக்காங்க. லுக் மிஸ்ஸஸ் அபிநயா, நீங்க ஜட்ஜோட பொண்ணு, அதனால தான் உங்களுக்கு இவ்வளவு தூரம் மரியாதை கொடுத்து உட்கார வச்சு பேசிட்டு இருக்க. டிபார்ட்மெண்ட்ல கேஸ் போடுறாங்கன்னா எதையும் விசாரிக்காம போட மாட்டாங்க. உங்க ஹஸ்பண்ட் கேஸ்ல எல்லா சாட்சிகளும் பக்காவா இருக்கு. சாட்சி பக்காவா இருக்கு சார், ஆனா விக்டிம் தப்பானவங்களா இருக்காங்க. என்ன சொல்றீங்க நீங்க? அந்த விக்டிம் இருக்காங்களே ரம்யா, அவங்க ஒரு ஃபேக் பர்சனாலிட்டி சார். அவங்க பேர் ரம்யாவே கிடையாது. அது எப்படி சொல்றீங்க? அவங்க எங்க வீட்டுக்கு ஆப்போசிட்ல தான் குடி வந்தாங்க. அங்கதான் இந்த சம்பவமே நடந்துச்சு. என் ஹஸ்பண்ட் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் அவங்கள பத்தி விசாரிச்சேன். அப்பதான் எனக்கு டவுட் வரவே ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்ல சார், இந்த ரிப்போர்ட்டையும் நீங்க பார்க்கணும். என்ன ரிப்போர்ட் அது? என் ஹஸ்பண்ட்க்கு பிளட் டெஸ்ட் பண்ண ரிப்போர்ட் சார். அவர் ஹெவியா குடிச்சிருக்காங்கன்னு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ரிப்போர்ட்டை பாருங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல டெஸ்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அவரோட பிளட்ல ஆல்கஹாலே கிடையாது, 0% தான் இருந்திருக்கு. அதாவது என் ஹஸ்பண்ட் அந்த சம்பவம் நடந்தபோது குடிக்கவே இல்லை. இம்பாசிபிள் அபிநயா. அவர் மேல பயங்கரமான சாராய ஸ்மெல் வந்ததுன்னு போலீஸ் மட்டும் இல்ல, அங்க இருந்த பொதுமக்கள் அத்தனை பேருமே சாட்சி சொல்லியிருக்காங்க. அவர் மேல சாராய ஸ்மெல் வந்ததுக்கு நானும் தான் சாட்சி. ஆனா அவரோட பிளட்ல 1% கூட ஆல்கஹால் கிடையாது. இந்த ரிப்போர்ட்டை பாருங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட். இது எப்படி சாத்தியமாச்சு? இங்க தான் என் ஹஸ்பண்டோட ஸ்டேட்மெண்ட்டையும் நீங்க வாட்ச் பண்ணணும் சார். அவர் பைக்ல வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. அப்போ ஒருத்தன் அவர் முகத்துல வாட்டர் பலூன் அடிக்கிறான். அவர் தடுமாறி விழ போறாரு. பலூன் அடிச்சவன துரத்திட்டு போறாரு. அவன் வேற எங்கேயுமே ஓடாம நேரா இந்த பொண்ணு ரம்யாவோட வீட்டுக்கு ஓடுறான். அந்த பொண்ணு தனியா இருக்கிறவ. பொதுவா தனியா இருக்கிற பொண்ணுங்க எப்படி இருப்பாங்க? எப்பவுமே வாசல் கதவு உள்பக்கமா தானே பூட்டி இருக்கணும். ஆனா இவ வீடு திறந்தே இருந்திருக்கு. அவன் வேகமா உள்ள ஓடுறான். என் ஹஸ்பண்ட் துரத்திட்டு உள்ள போயிருக்காரு. உள்ள போய் அவன் நினைச்சு வேற ஒரு உருவத்தை பிடிக்கிறாரு. பார்த்தா அது ரம்யா. அவ அவரை தள்ளி விட்டுட்டு வெளியே வந்து கதவை பூட்டிடுறான். கொஞ்சம் கொஞ்சமா இப்ப எனக்கு புரியுது அபிநயா. சிம்பிள் சார், முதல்ல இருந்தே கொஞ்சம் பாருங்க. அந்த ரம்யா ஒரு ஃபேக் பர்சன். ஐடில வேலை பார்க்கறவளும் கிடையாது. திடீர்னு வந்து எங்க வீட்டுக்கு ஆப்போசிட்டா ஒரு வீடு வேணும்னு பிடிவாதமா அந்த வீட்டுக்கு அவ குடி வந்திருக்கா. கேரி ஆன். அப்பதான் இந்த வாட்டர் பலூன் இன்சிடென்ட்டும் நடக்குது. ஆனா அந்த பலூனுக்குள்ள தண்ணி இல்ல, சாராயம் கலந்து வச்சிருக்காங்க. எஸ், அதுக்கான சான்சஸ் இருக்கு. அவர் மேல பலூன் அடிச்சதும் அது வெடிச்சு உடம்புல சட்டை ஃபுல்லா சாராயம் கொட்டி இருக்கு. அதனால அவர் உடம்புல இருந்து பயங்கரமான சாராய நடி வந்திருக்கு. இப்ப சொல்லுங்க, இதுல எங்க சார் செக்ஷுவல் அஃபென்ஸ் வருது? You have got a valid point. இது திட்டமிட்ட சதிதான் சார். கேக்குறவங்களுக்கு வேணா இதெல்லாம் எதேச்சே நடந்த மாதிரி இருக்கும். பட் முக்கியமான கேள்வி யாருக்குமே மனசுல வராது. எதுக்காக தனியா இருக்கிற பொண்ணு வீட்டு கதவை திறந்து வச்சிருக்கா? அதுவும் கரண்ட் இருந்த அந்த நேரத்துல எதுக்காக அவ வீடு இருட்டா இருந்துச்சு? எல்லாத்துக்கும் மேல ஒரு நகையை திருடுறவ எதுக்காக தான் ஐடில வேலை பார்க்கறதா போய் சொல்லி கரெக்டா எங்க வீட்டு ஆப்போசிட்லயே குடி வரணும்? இந்த கேள்விக்கெல்லாம் என்னதான் சார் பதில் சொல்லுங்க? நான் எஸ்பி பேசுறேன். அந்த ரம்யா மிஸ்டர் வெற்றி செல்வன் கேஸை பத்தி விசாரிக்கணும். ஹோல் கேஸ் டீடைல்ஸோட அந்த ரம்யாவையும் கூட்டிட்டு இமீடியட்டா என் ஆபீஸ்க்கு வாங்க. இந்தாங்க டீ. என்னங்க? வெற்றி வர்றான். நான் பேசிக்கிறேன், நீங்க இங்கே இருங்க.
பெண்பா குட்டி எப்பரா இருக்கீங்க? நல்லா இருக்கேனா? குழலி எங்கடா காலேஜ் போயிருக்காளா? ஆமாண்ணா. வாப்பா வெற்றி. வாங்க அண்ணி. நல்லா இருக்கீங்களா அண்ணி? நல்லா இருக்கேன்ப்பா. என்னாச்சு அண்ணி? எதுவும் பிரச்சனைங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ வந்த வேலையை சொல்லு. என்ன நீ யாரோ என்னமோ மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? நான் என்ன தப்பு நீ பண்ணேன்? அதெல்லாம் இப்ப எதுக்குப்பா? வந்த விஷயத்த சொல்லிட்டு கிளம்பு. ஒன்றும் இல்லை, நீ பாப்பாங்களுக்கு பிடிக்கும்னு மங்கூஸ் பழமும் நாவல் பழமும் வர வழியில் வாங்கிட்டு வந்தேன். அங்க வெய் எடுத்துக்கிறேன். அண்ணன்ட்ட ஒரு வார்த்தை பேசணும் நீ வர சொல்லுங்களேன். அவரு வீட்ல இல்லப்பா, வெளியே போயிருக்காரு. எப்ப வருவேன்லாம் சொல்லல.